மேச ராசி மேச லக்னத்துக்கு பார்த்துட்டீங்கன்னா பாதகாதிபதி மாரகாதிபதி இப்படி ஒவ்வொரு லக்ன ராசிக்கும் பாதகாதிபதி மாரகாதிபதி பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் கரெக்டாக பார்த்துட்டே வாங்க. பாதகாதிபதியின் மாரகாதிபதினா முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்குங்க. பாதகாதிபதின்னு சொல்றது பாதகம். பாதகம் என்றால் தமிழில் கெடுதல் கெடுதல் நடக்கக்கூடியதுன்னு அர்த்தங்க. சாதகம்னா நற்பலனை தரக்கூடியதுன்னு அர்த்தங்க. அப்போ மாரகாதிபதினா மாரகம். மாரகம்னா மரணம் அர்த்தம். இப்போ மரணம் மட்டுமா அந்த மாரகாதிபதி தெரியுமா? இல்லை, மரணத்திற்கு ஒப்பான செயல் நிகரான செயலையும் தரும். அப்போ மரணம் மட்டும் மாரகாதிபதி புத்தி ஒரு 25 வயசுல வருதுன்னா மரணத்தை தருவார்னு எடுத்துக்கூடாது. அவங்க லக்னத்துக்கு ஆயுள்ஸ்தான் நல்லா இருந்தா மரணத்துக்கு நிகரான ஒரு கண்டத்தை ஃபேஸ் பண்ணுவாங்கன்னு அர்த்தம். இப்போ பாதகம் வந்துருச்சு, ஒரு 30 வயசுல பாதகாதிபதி தசாபுத்தி நடக்குதுன்னா அந்த வயசுக்கு அவங்க லக்னத்துக்கு நடக்கக்கூடிய தசாபுத்திக்கு தகுந்த மாதிரி அந்த வகையில கெடுபலங்களை தரப்போகுதுன்னு அர்த்தம். இதை தெளிவா புரிஞ்சுக்கணும். இந்த பாதகாதிபதியும் மாரகாதிபதியும் கூட சில அந்தந்த லக்னத்துக்கு நற்பலன்களை தரக்கூடிய கிரகங்களோட சேரும் போது அது யோகத்தையும் செய்யும் அப்படிங்கிறது தெளிவா புரிஞ்சுக்கணும். அப்போ முதல் முறையா மேசராசி மேச லக்னத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அது சரலக்னம். சரலக்னத்துக்கு 11ஆம் அதிபதிங்கிறது பாதகாதிபதி சனீஸ்வர பகவான். அப்போ அதே மாதிரி சனீஸ்வர பகவான் தான் பாதகத்தை தருவார். அடுத்தபடியா மாரகாதிபதிங்கிறது சரலக்னத்துக்கு 2-7 சுக்கிரன் ரிஷபம் துலாம். இப்போ மேச லக்னத்துக்கு பாதகாதிபதி பார்த்தீங்கன்னா சனி பகவான், மாரகாதிபதி பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான். அடுத்தபடியா ரிஷபராசி ரிஷப லக்னத்துக்கு அது ஸ்திர லக்னமா இருக்கிறதுனால ஸ்திர லக்னம் ஸ்திர ராசியா இருக்கிறனால ஸ்திர லக்னத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா 9ஆம் அதிபதி வந்து பாக்கியாதிபதியே பாதகாதிபதியா வருவாரு. அப்ப பாக்கியத்தை தருவாரா பாதகத்தை தருவாரா? அப்ப எந்த கிரகங்களோட சேர்ந்திருக்காருன்னு தெளிவா நீங்க ஜாதக ரீதியா பார்க்கணும். அப்ப பாக்கியாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் வந்து ரிஷப லக்ன ரிஷப ராசிக்கு வந்து பாதகாதிபதி. அதே ஸ்திர லக்ன ராசிக்கு வந்து மாரகம்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 3-8 இப்போ 3ஆம் அதிபதி ரிஷப லக்னத்துக்கு பாத்தீங்கன்னா சந்திர பகவான், 8ஆம் அதிபதி பாத்தீங்கன்னா குரு பகவான். அப்போ சந்திரனும் குரு வந்து மாரகாதிபதியா ரிஷபராசி ரிஷப லக்னத்துக்கு வராங்க, பாதகாதிபதியா சனி பகவான் வராங்க. அடுத்தபடி மிதுன ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா அது உபய லக்னம். உபய லக்னம் உபய ராசி. உபய லக்னத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க 7ஆம் இடத்து அதிபதி கலஸ்தரஸ்தான அதிபதியே வந்து பாதகாதிபதியா செயல்படுறாங்க. இப்போ பாதகாதிபதியா செயல்படுறது வந்து குரு பகவான். அதே மிதுன லக்னம் உபய லக்னம் உபயராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா மாரகாதிபதிங்கிறது பாத்தீங்கன்னா 7-11 அதிபதிகள். குரு பகவானே பாதகமும் செய்வாரு மாரகமும் செய்வாரு. 11ஆம் அதிபதி செவ்வாய் பகவானும் மாரகத்தை செய்வாங்க. அப்ப உபய லக்னமான மிதுன லக்னத்துக்கு பாதகாதிபதி வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான், மாரகாதிபதி பாத்தீங்கன்னா குரு பகவானும் செவ்வாய் பகவானும் வராங்க. அடுத்தது கடகராசி கடகலக்னம். கடகராசி ஸ்தர லக்னம். அப்படி நம்ம உங்களுக்கு சரஸ்திர உபயம் அப்படிங்கிறத பத்தி உங்களுக்கு தெரியலன்னா நான் ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன் சரஸ்திர உபயம்னு. அதோட வீடியோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வந்து கண்டிப்பாக கொடுக்குறேன். ஓகேங்களா? அது சரலக்னமா இருக்கிற கடகராசி கடகலக்னத்துக்கு பாதகாதிபதி 11ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய ரிஷபராசி அதிபதினா சுக்கிர பகவான். இப்போ மாரகாதிபதி சொன்ன சரலக்னத்துக்கு என்ன சொல்லியிருக்கிறேன்? மாரகாதிபதிக்கு பார்த்தீங்கன்னா 2-7. 2ங்கிறது சூரிய பகவானும் 7ஆம் அதிபதி சனி பகவானும். சூரியன் சனி மாரகாதிபதி, சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா பாதகாதிபதி. யாருக்கு? கடகராசி கடகலக்னத்துக்கு. அடுத்தது சிம்ம ராசி சிம்ம லக்னத்துக்கு. சிம்மம் என்பது பார்த்தீங்கன்னா ஸ்திர லக்னம் ஸ்திர ராசி. அப்போ 9ஆம் அதிபதி பாதகாதிபதி செவ்வாய் பகவான் பாதகாதிபதி. மாரகாதிபதிங்கிறது ஸ்திர லக்னத்துக்கு வந்து 3-8. சிம்மத்துக்கு 3ஆம் அதிபதிங்கிறது சுக்கிர பகவான். 8ஆம் அதிபதிங்கிறது பார்த்தீங்கன்னா குரு பகவான். அப்போ சுக்கிரனும் குருவுமே வந்து சிம்ம லக்னம் சிம்ம ராசிக்கு மாரகத்தை செய்யறாங்க, பாதகத்தை செவ்வாய் செய்யறாரு. அடுத்தது கன்னி ராசி கன்னி லக்னம் உபய லக்னம் உபயராசி. இப்போ கன்னி ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா உபயங்கிறது அதுக்கு அடுத்த 7ஆம் அதிபதியை வந்து பாத்தீங்கன்னா பாதகத்தை செய்வாங்க. இப்போ மாரகாதிபதினு பாத்தீங்கன்னா 7-11ங்கிறது குரு பகவானும் 11ஆம் இடத்த அதிபதி சந்திர பகவான் செய்யறாங்க. அப்போ கன்னி லக்னத்துக்கு பாதகாதிபதிங்கிறது குரு பகவான், மாரகாதிபதிங்கிறது குரு பகவானும் சந்திர பகவானும் மாரகாதிபதியா செயல்படுறாங்க. அடுத்தது துளாராசி துலா லக்னம். அப்போ துளாராசி துலா லக்னங்கிறது பாத்தீங்கன்னா சரலக்னம். சரலக்ன சரராசி. சரலக்ன சர 11ஆம் அதிபதி பாதகாதிபதி. இப்போ 11ஆம் அதிபதி பாதகாதிபதி போது துலா லக்னத்துக்கு சூரிய பகவான் வந்து பாத்தீங்கன்னா பாதகத்தை செய்யறாரு. மாரகங்கிறது பாத்தீங்கன்னா 2-7. அப்ப 2ஆம் இடங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம விருச்சிகமும் மேசம் வருவாங்க. அப்ப செவ்வாய் பகவானா வந்துருவாங்க. அப்போ துலா லக்னம் துலா ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா பாதகாதிபதி சூரிய பகவானாகவும் மாரகாதிபதி செவ்வாய் பகவானாகவும் செயல்படுறாங்க. அடுத்த பட்சத்துல விருச்சிக ராசி விருச்சிக லக்னங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஸ்திர லக்னம். ஸ்திர லக்னத்துக்கு வந்து 9ஆம் அதிபதி பாதகாதிபதி. அப்ப கடகராசி 9ஆம் அதிபதியா வருவாரு விருச்சிக ராசிக்கு. அது பாதகாதிபதியா செயல்படுறாரு. யாரு? சந்திர பகவான்.
அடுத்து துலா லக்னத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாரகத்தை செய்யக்கூடிய அப்படின்னு பார்த்தா ஸ்திர லக்னத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 8 3ஆம் அதிபதி மகர ராசி சனி பகவானும் 8ஆம் அதிபதி புதன் பகவானும் வராரு. அப்போ மாரகத்தை செய்யக்கூடியவங்க வந்து பார்த்தீங்கன்னா சனியும் புதனும் மாரகாதிபதியாகவும் பாதகாதிபதியாக சந்திர பகவானும் வந்து வராங்க விருச்சிக ராசி விருச்சிக லக்னத்துக்கு. அடுத்தபடி தனுசு ராசி தனுசு லக்னம். அப்போ இது உபயராசி. தனுசு ராசி உபயராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கலஸ்தர ஸ்தானாதிபதி 7ஆம் இடத்துல புதன் பகவான் பாதகாதிபதியாக செயல்படுறாங்க. மாரகாதிபதினு பார்த்துட்டிங்கன்னா 7 11 வருவாங்க. அப்போ 7ஆம் அதிபதி புதன் பகவானும் 11ஆம் அதிபதி சுக்கிரன் பகவானும் மாரகத்தை செய்கிறாங்க. அப்போ தனுசு ராசி தனுசு லக்னத்துக்கு பாதகாதிபதி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புதன் பகவான் 7ஆம் அதிபதி புதன் பகவான். மாரகாதிபதிங்கிறது பார்த்தீங்கன்னா 7ஆம் அதிபதியான புதன் பகவானும் 16ஆம் அதிபதியான சுக்கிர பகவானும் மாரகத்தை செய்கிறாங்க. அடுத்தபடி மகர ராசி மகர லக்னங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சரராசி. சரத்துக்கு 11ஆம் அதிபதிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் பாதகாதிபதி. அதே சரராசி சரலக்னம் மகர ராசிக்கு வந்து 2 7 வந்து பார்த்தீங்கன்னா மாரகத்தை செய்யும். அப்போ 2ஆம் அதிபதிங்க சனீஸ்வர பகவான் கும்பராசி அதிபதியும் 7ஆம் அதிபதிங்கிறது சந்திர பகவான் வந்து மாரகத்தை செய்கிறாங்க. அப்போ சனியும் சந்திரனும் மகர ராசி மகர லக்னத்துக்கு மாரகாதிபதியாகவும் செவ்வாய் பகவான் பாதகாதிபதியாகவும் செயல்படுறாங்க. அடுத்தது கும்பராசி கும்ப லக்னம். இது வந்து ஒரு ஸ்திர லக்னம். ஸ்திர லக்னம் 9ஆம் அதிபதிங்கிறது துலாம் வீடா வருது. எதுக்கு? கும்பராசிக்கு. இது வந்து சுக்கிரன் பாதகாதிபதி. கும்பத்துக்கு சுக்கிரன் பாதகாதிபதியாகவும் மாரகாதிபதியா செவ்வாய் 3ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியா புதன் பகவானும் வராரு. அப்போ கும்பராசி கும்பலத்துக்கு பாதகாதிபதி பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான், மாரகாதிபதி பார்த்தீங்கன்னா செவ்வாயும் புதனும். அடுத்தது கடைசியாக மீனராசி மீன லக்னம். இது உபயராசி உபய லக்னம். இப்போ மீனராசி மீன லக்னத்துக்கு கலஸ்திரஸ்தான 7ஆம் அதிபதிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பாதகத்தை செய்யும். புதன் பகவான் பாதகாதிபதி. அப்போ மாரகாதிபதிங்கிறது 7 11. அப்போ புதன் பகவானும் சனி பகவானும் மாரகத்தை செய்கிறாங்க. அப்போ மீனராசி மீனலக்னம் உபயராசி உபலக்னத்துக்கு 7ஆம் அதிபதியான புதன் பகவான் பாதகாதிபதியாகவும் மாரகாதிபதி புதன் பகவான் சனி பகவானும் வராங்க. இப்படி 12 ராசிக்கு பொருத்தி பார்த்துட்டோம். இதுக்கு ஒரு ஃபார்முலாவாக நான் சிம்பிளாக சொல்லணும்னா கடைசியில் சொல்ல விரும்புதுன்னா சரஸ்தர உபயம், அப்படியே மேச ரிஷபம் மிதுனம், அப்படியே கடக சிம்மம் கன்னி, துலாம் விருச்சிகம் தனுசு, மகர கும்பம் மீனம், இப்படி சரஸ்தர உபயங்கிறது நான் வீடியோவில் ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். அப்போ தெளிவாக சரலக்னத்துக்கு ஸ்திர லக்னத்துக்கு உபய லக்னத்துக்கு சொன்னால் சரலக்னத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல பாதகாதிபதி சொல்லிடுறேன். சரலக்னத்துக்கு பாதகாதிபதி மாதிரி 2 சொல்லிடுறேன், உங்களுக்கு ஈஸியாக புரியும். சரலக்னத்துக்கு வந்து பாதகாதிபதினு சொல்லக்கூடியது 11ஆம் அதிபதி பாதகாதிபதி. அப்போ சரலக்னம் என்னன்னு சொல்லியிருக்கிறேன்? மேசம், கடகம், துலாம், மகரம், இதெல்லாம் சரலக்னம். அப்போ சரலக்னத்துக்கு 11ஆம் அதிபதி பாதகாதிபதியாகவும் சரலக்னத்துக்கு மாரகாதிபதிங்கிறது 2 7 அதிபதி மாரகாதிபதியாக செயல்படுறாங்க. அடுத்து ஸ்திர லக்னத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 9ஆம் அதிபதி பாதகாதிபதியாகவும் 3 8 அதிபதிகள் வந்து பார்த்தீங்கன்னா மாரகாதிபதியாக செயல்படுறாங்க. உபய லக்னம் மூலக்கட்டங்கள் மிதுனம் கன்னி தனுசு மீனத்தை உபய லக்னம் உபய ராசிக்கு 7ஆம் அதிபதியே பாதகாதிபதியாகவும் 7 11 அதிபதிகள் மாரகாதிபதியாக செயல்படுறாங்க. இதுதாங்க ஒரு ஃபார்முலா, சிம்பிளான ஃபார்முலா நான் வச்சுக்கோங்க. சரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 11ஆம் அதிபதி பாதகாதிபதி, மாரகாதிபதிங்கிறது 2 7 அதிபதிகள் மாரகாதிபதி. ஸ்திர லக்ன ஸ்திர ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 9ஆம் அதிபதி பாதகாதிபதி, 3 8 அதிபதிகள் மாரகாதிபதி. உபய லக்னம் உபய ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7ஆம் அதிபதி பாதகாதிபதி, 7 11 அதிபதிகள் வந்து மாரகாதிபதி. இதை தெளிவாக புரிஞ்சுக்குங்க. அப்போ அந்த லக்னம் அப்போ இவர் பூரா மாதகம் பாரகத்தை மட்டும் செய்வாங்களா? கிடையாது. நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், மேசத்துக்கு சொல்ல முன்னாடி சொன்னேன், நற்பலன்கள் செய்யக்கூடிய 5 9 அதிபதிகள் லக்னாதிபதிகளோட சேரும் போதும் அது சுபகிரகங்களோட சேரும் போதும் நன்மையும் செய்யும் பாதகாதிபதி மாரகாதிபதி. அது இன்னும் கெடுகிரகங்களோட சேரும்போது கெடுபலன் அதிகமாக இருக்கும். இது நன்மை கெடுபலன்ல எப்போ நடக்கும்? அந்த கிரகத்தினுடைய அந்த பாதகாதிபதி மாரகாதிபதியினுடைய தசா புத்தி உங்கள் ஜாதகத்தில் எந்த வயசில் எப்போ வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி பலாபலனாக நடக்கும். அப்போ நான் ஒவ்வொரு வீடியோ போடும்போது ஒவ்வொரு ராசி ஒவ்வொரு லக்னம் சொல்லணும்னா, இப்போ மேச ராசினா மேச ராசிக்காரங்களும் அந்த வீடியோ பாருங்க, மேச லக்னக்காரங்களும் அந்த வீடியோ பாருங்க. அப்போ ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா மேச லக்னத்தில் பிறந்திருப்பீங்க, துலா ராசியில் பிறந்திருப்பீங்க. அப்போ மேச ராசி மேச லக்னத்தோட வீடியோவும் பாருங்க, துலா ராசி துலா லக்னத்தோட வீடியோ பாருங்க. இதை நான் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா மேச ராசிங்கிறது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உடல் மனத்தை பற்றி குறிக்கிறது, மனசை பற்றி குறிக்கிறது. உங்கள் மனசு அலைபாயிறது உங்கள் ராசி. ஆனால் லக்னங்கிறது உங்கள் உடல் உயிர் சக்தி. லக்னங்கிறது உயிர் சக்தி. இப்போ லக்னம் தான் விதி, லக்னப்படி தான் முதல் பலன்கள் நடக்கும். ராசிப்படி உங்களோட 2வது பலன்கள் நடக்கும். லக்னம் ஒரு கண்ணு ராசி ஒரு கண்ணு ரெண்டுமே வேணும். ஸோ லக்னம் ஒன்றா இருந்து ராசி ஒன்றா இருந்தால் அந்த 2 சம்மந்தமான கிரகத்தினுடைய வீடியோக்களும் நீங்கள் பார்க்கணுங்கிறத தெளிவான நான் விஷயம் சொல்லியிருக்கிறேன்.
இப்போ பாதகாதிபதி மாரகாதிபதி பற்றி நீங்கள் தெளிவாக புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வீடியோக்கள் தொடர்ந்து நீங்கள் உங்களோட வீடியோக்கள் பார்க்கறதுக்கு என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.